வணக்கம். இன்னைக்கு பீர்க்கங்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு நல்லா வாய்க்கு ருசியாக புளிப்பாக சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. தண்ணி அது மூழ்கிற அளவு இருந்தாலும் ஓகே, இல்லை அதை விட கம்மியாக இருந்தாலும் ஓகே. கூடவே தேவையான அளவு கல்லுப்பு, காரத்துக்கு 2 வரமிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு இதை மத்து வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் புளியை தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இதில் அந்த தனியாக எடுத்து வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தண்ணியை நிறையா ஆச்சுன்னா ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம காயில் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க காயிலே இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வெல்லம் டேஸ்ட்டுக்காக லைட்டாக இந்த ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் உப்போ இல்லை காரத்துக்கு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். நான் 2 வரமிளகா மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன், அதுவே கரெக்டாக இருந்துச்சு காரம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சி. சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.